விஜய் வந்து தெளிவாக முடிவெடுக்கணும், தீர்க்கமான முடிவெடுக்கணும். இப்போ ஓட்டு வரும், நம்ம சினிமா மாயை வச்சு கமலுக்கு வந்த ஓட்டை காட்டிலும் உங்களுக்கு அதிகமாக வரும். விஜய் ஜெயிச்சா என்ன செய்வார்? நல்லது பண்ணுறேன்னு சொல்கிறார். நல்லதுன்னா என்ன நல்லது? இங்கே இருக்க டம்மி பீஸுங்க, திராவிட தெலுங்கர்கள், ஸ்டாலினு, உதயநிதி, இங்கே அவங்க ஒட்டுணி கூட்டணிகள் தான் வாயை மூடிட்டு பொத்திட்டு இருந்தானுங்க. கர்நாடகாவில் முதலமைச்சர் பேசினார், துணை முதலமைச்சர் பேசினார், அங்கே இருக்கிற எல்லா கட்சி பாஜக கஜாக எல்லாம் பேசி நீதிபதியாக பேசலாம். நம்ம கமல் தப்பாக பேசியிருந்தாருன்னா பரவாயில்ல. அப்போ அங்கே எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணார் விஜய்? வாக்கப்படுத்துவது பயங்கரம். போலீஸ் சட்டங்களை எப்படி மாற்றணும், கீழே இருக்கிறவங்களோட அந்த நடவடிக்கை, அந்த ப்ரொசீஜரை எப்படி மாற்றணும், அதை விட்டுட்டு நாங்கள் காசு தரோம், நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம். அமீர் சொல்கிறாரு, முதலமைச்சர் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்குறாரு, எடப்பாடி கேட்டார். சிம்பத்தி எம்பத்தைஸ்னா ஒருத்தவங்க அந்த அவனோட நிலையில் நின்று பார்க்கணும். அவன் மிளகாவை போட்டு, அவங்க தண்ணி கொடுக்குறப்ப மிளகாவை போட்டு அவனை பிறப்புறுப்பில் அடித்து மண்டையில் ஏறி நின்றாங்க. லகரம்பாய் சுரவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் வெற்றி தமிழர்களை சந்தித்து நாம் தமிழர் கட்சி 3வது பெரிய கட்சியா 4வது பெரிய கட்சியான்னு ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. அது குறித்து பேச போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. கடந்த சில நாட்களாக வந்து நாம் தமிழர் கட்சியோட ஓட் பர்சன்டேஜ் வந்து ஒரு பெரிய அளவில் சும்மா அவங்க ஏதோ போட்டி போட்டுட்டு இருக்காங்க, பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண மாட்டாங்க. அதே போல வந்து 3வது பெரிய கட்சியா டிவிக்கே தான் முன்னிறுத்துறாங்க ஊடகங்கள்ல, 4வது கட்சியா தான் வந்து நாம் தமிழர் முன்னிறுத்தாங்கன்னு சொல்லி ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியில பல பேர் வந்து அதுக்கு எதிர்வினை ஆற்றுறாங்க. இந்த மீடியா நெரேட்டிவ் இருக்குல்ல, இதை எப்படி பாக்குறீங்க? மீடியா நெரேட்டிவ் வருஷம் வழக்கம் நடக்கும். இப்போ இதை கிளப்பி விட்டது வந்து சவுக்கு சங்கர் ஐயா. அவர் அற்ப ஆசைக்கு, ஏன்னா திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் ஓர் அணியில் சேருங்கன்னு பாஜக கூப்பிடுறாங்க. எடப்பாடி அவங்களோட சேர்ந்துக்கிட்டு வாங்கன்னு கூப்பிடுறாரு. அதுபோல சவுக்கு சங்கருக்கு திமுகனால அடி வாங்கினதுனால தனிப்பட்ட ரீதியாக அவர் எல்லாம் உண்மைகளை பேசுறாரு, அவருக்கு ஆதாரங்கள் கிடைக்குது, அரசு அதிகாரிகள் கொடுக்குறாங்க, அதை வச்சு பேசுறாரு. அதனால அவர் அடி வாங்குறாரு, சிறைக்கு சென்றிருக்கிறாரு, பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த ஒரு காரணத்துக்காக திமுக வீழ்ந்தா போதும், அது விஜயா இருந்தானே, புஷி ஆனந்தா இருந்தானே, எவனா இருந்தாலும் பரவாயில்லன்னு அவரோட உளவியல் தெரியுது நம்மளுக்கு. அதனால அவரோட பார்வை அது. மற்றபடி மற்ற ஊடகங்களும் வந்து ஒரு தேர்தலையும் மற்றவை ஏதோ ஒரு மீடியாவில் அதர்ஸ் எல்லாம் போடுறாங்க, அதர்ஸ் ஏதாவது போடுறாங்க. இது வந்து அவங்க திருத்திக்கணும். இது வந்து வேறுமையாக பண்றது அவ்வளவுதான். இல்லை, ஏன் வந்து டிவிக்கு இன்னும் தேர்தலே எதிர்கொள்ளலை? நாம் தமிழ் கிட்டத்தட்ட 2 தேர்தல் சந்திச்சிட்டாங்க. ஆனா சந்திச்சும் ஏன் நாம் தமிழர் ஊடகங்கள் முன்னிறுத்துக்கு பயப்படுறாங்க? பயம் ரெண்டாவது, ஆளுங்கட்சி கூட்டணி வந்து 17 கட்சி கூட்டணி, 30 தொலைக்காட்சி அவங்க கிட்டே இருக்கு. எல்லாம் அவங்க கூட்டணி கட்சியோட தொலைக்காட்சி, அவங்க குடும்ப தொலைக்காட்சிகளே அதிகம் எண்ணிக்கையில். இது சேட்டிலைட் ஊடகத்தில், யூடியூப்லேயும் வந்து அவங்க வச்சிடறாங்க. இப்போ எப்படின்னா, இந்த கொரோனா லாக்டவுன் அப்போ ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனோன்னு என்ன பண்ணார்னா, ஃப்ரண்ட் வாரியர்ஸ், முதற்கட்ட பணியாளர்கள்னு சொல்லிட்டு ஊடகவியலாளர்கள் தான் கூப்பிட்டு வச்சு அவங்கள வந்து ஒரு ஒருங்கிணைப்பு மாதிரி பண்ணி அவங்களுக்கு நிதி இதை கொடுத்துருக்குறாங்க. அதுலேயே வந்து அது எதுக்குன்னா, பாசத்துலேயோ இல்லை அந்த ஊடகவியலாளர்கள் அவங்க வாழ்வாதாரம் முன்னேறணுன்ற நோக்கம் கிடையாது. நம்ம அதிகாரத்துக்கு அவங்க கட்டுப்பட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை போடணுன்றது. அதனால அது அப்படிதான் செய்வாங்க. இல்லை, இல்லை தொடர்ந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் ஊடகங்கள் வந்து உங்களை கூப்பிட்டு பேசுறது இல்லை, உங்களுக்கு எல்லா ஊடகங்களையும் வாய்ப்பு தர்றாங்கல்ல? பெரிய அளவில் இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன், வலதுசாரினா என்ன? ஊடகவியலாளர்னா இப்போ சோசியல் ஒர்க்கு, சோசியல் சர்வீஸ்ன்னுவாங்க. சோசியல் சர்வீஸ்னா சேவை, யார் வேணால் செய்யலாம். ரஜினிகாந்த் செய்யலாம், விஜய் செய்யலாம், நீங்கள் செய்யலாம், நான் செய்யலாம், யார் வேணால் செய்யலாம். சோசியல் ஒர்க்குன்றது ஒரு திட்டமிட்டு படித்து, இல்லை ஒரு விவரமாக இருக்கிறவங்க ஒருத்தன் இந்த நிலையில் இருக்கவே இந்த நிலைக்கு மாறணும், ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வருது, ஒரு திட்டம் கொண்டு வருது, ஒரு மாற்றத்துக்கான விதையை விதைக்கிறது சோசியல் ஒர்க்கு. சர்வீஸ்ன்றது இப்போ இறக்கப்படுறது, பிச்சை போடுறது, சோறு போடுறது. அது அப்போ ஊடகவியலாளர்னா அது ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு சவுக்கு சங்கர் காட்டுவாரா? அண்டா செந்தில் வேலு காட்டுவாரா அவர் ஊடகவியலாளர்னு? சும்மா 4 டிவியில் பேட்டி கொடுத்தா நான் கூட ஊடகவியலாளர்னு சொல்லிக்கலாமா? அப்போ ப்ரொஃபஷனல் ஜேர்னலிசம்னு ஒன்று இருக்கு. அதை படிச்சிருக்காங்களான்றது எங்களுக்கு தெரியல. இல்லை, பல பேர் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, நாம் தமிழர் கட்சி வந்து முதல்வருக்கான வேட்பாளர் முதல்வர் ஜெயிக்கணும்ட்டு அவங்க போட்டி போடல, அவங்க வந்து சும்மா போட்டி போடுறாங்க, ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டி போடல. இது வந்து சவுக்கு சங்கர் மட்டும் கிடையாது, இப்போ சன் டிவியில் குணசேகரன் கூட அந்த குற்றச்சாட்டு வச்சாரு. நிறைய ஊடகவியலாளர்கள் வைக்கிற இது என்னன்னா, அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக நிக்கல, ஏதோ நிக்கிறாங்க, முதல்வருக்காக நிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா முதல்வர்னா என்ன, ஸ்டாலின் தான் வரணும். இப்போ வந்து ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுறாங்கன்னா ராசா தான் நிற்கணும். காலங்காலமாக திருடு தொண்டு செஞ்சு பழுத்த பழம்ன்ற மாதிரி திருடி பழுத்த பழம் பொன்முடி துரைமுருகன் தான் நிற்கணும், அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு எழுதியிருக்கா? இப்போ ஒரு திருநங்கை நிப்பாட்டினாங்க 2016 ஆர்கே நகரில், ஜெயலலிதாவை எதிர்த்து. நிப்பாட்டக்கூடாதா? சும்மா நிப்பாட்டுறாங்க.
ஜெயலலிதாவை எதிர்த்து ஜெயிக்க முடியாது, சும்மா நிப்பாட்டுறாங்கன்னு சொல்லுவீங்களா? பொது தொகுதியில் வந்து ஆதி தமிழர்களுக்கு இடம் ஒதுக்கி போட்டப்ப இது வரைக்கும் திருமாவளவனோ அவர் கூட்டணியில் நின்றோ இல்லை திமுகவோ அதிமுகவோ இவங்க திராவிட கட்சி ஒன்றுமே செய்யலை. சும்மா செய்கிறாங்கன்னா அப்போ பொது தொகுதியை வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை நிப்பாட்டக்கூடாது. அதுதான் அப்போ தான் ஜெயிப்பீங்க. காலங்காலமாக திருடி தொண்டு செஞ்சு பழுத்த மாதிரி திருடி பழுத்த பொன்முடி துரைமுருகன் தான் ஓட்டு போடுவீங்கன்னு இருக்கா? மக்கள் அப்படி இல்லை, இவங்க ஒரு கட்டமைப்பு அப்படி உருவாக்குறாங்க. இல்லை, இந்த கட்டமைப்பு உருவாக்குறாங்கன்னு சொல்லி அதுக்கு நாம் தமிழோட ரியாக்ஷன் என்னவா இருக்கு? அதுதான் நம்ம எதிர்த்து களமாட்டிட்டு தானே இருக்கும். தெரு இப்போ ஓட்டு வந்து இவ்வளோ தூரம் இவங்களோட சின்னம் மாற்றினது, சின்னத்தை மங்களா போட்டது, இவ்வளோ நெருக்கடி தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கொடுக்கறது. ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிறப்ப, இப்போ கருணாநிதி ஸ்டாலின்லாம் இருக்கிறப்ப தேர்தல் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா பாலமரம் கட்டுவாங்க, லைட்டு கட்டுவாங்க, என்னென்னமோ கிலோமீட்டர் கணக்கில் கட்டுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான். நம்ம நாளைக்கு காலையில் கூட்டம் ஒரு தொகுதியில் சீமான் என்ன வராருன்னா நைட்டு போய் கொடி நட்டோம்னா காலையில் தானே அனுமதி வாங்கியிருக்குன்னு கொடியை உருவி போடுவாங்க வாங்கின காசுக்கு. 2016 நான் வேட்பாளராக இருக்கிறப்ப முதல்ல ஒரு ஸ்பீக்கர், ஒரு ஒலிபெருக்கி, ஒரே பெட்டி, ஸ்கூட்டியில் ஆக்டிவா, அதில் பின்னாடி அந்த தொழிலாளிங்கெல்லாம் ஒரு பேண்டு மாதிரி இருக்கும் தெரியுமா, அதை இழுத்து வச்சு கட்டிட்டு போவாங்கல்ல மூட்டையை, அந்த மாதிரி கட்டிக்கிட்டு தான் பரப்புரைக்கு நான் போனேன். அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க, போய் ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் பர்மிஷன் வாங்க, அது வந்து அந்த வெயிட் தாங்குமா இல்லையான்னு. அதுக்கு ஒரு 2-3 நாள் அலைய விட்டாங்க. நம்ம எளிதாக மக்கள் மத்தியில் செல்றதுக்கு அந்த ஒரு பெட்டியை தூக்கி வாகனத்துக்கு பின்னாடி போட்டு அந்த கயிறை போட்டு இழுத்துக்கு பிடிச்சி நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருந்தோம். ஒரு ஆள் 2 பேர் தான் போவோம். துண்டு புருஷம் கொடுக்குற ஒரு ஆள், இல்லை நானே போவேன், அவ்வளோதான். அப்படி போனப்போ அதுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. ஆனால் வாழைமரம் கட்டலாம், ஹெலிகாப்டர் போட்டு ஜெயலலிதா எங்கே வேணால் இறங்கலாம். இதனால இது அதிகார திமுரு, இந்த உலக முதலாளிகளோட கட்டமைப்பு இப்படி தானே இருக்கும். இப்போ சமீபத்தில் சீமானவர்கள் பேட்டியில் கூட வந்து தாவேக்கா கூட கூட்டணி சேரலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி இருக்கும்போது வந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் 1000 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஆரம்பத்தில் தாவேக்கா கூட கூட்டணி சேர்றதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அது அண்ணன் தான் வெளிப்படையாக சொல்கிறாரு, தம்பி என் கூட பேசினாருன்னு. விஜய் வந்து தெளிவாக முடிவெடுக்கணும், தீர்க்கமான முடிவெடுக்கணும். இப்போ ஓட்டு வரும், நம்ம சினிமா மாயை வச்சு கமலுக்கு வந்த ஓட்டை காட்டிலும் உங்களுக்கு அதிகமாக வரும். விஜய் ஜெயிச்சா என்ன செய்வார்? நல்லது பண்ணுறேன்னு சொல்கிறார். நல்லதுன்னா என்ன நல்லது, நல்லதுன்னா என்ன நல்லதுன்னு இருக்குல்ல. இப்போ ராமதாஸ் கட்சி குழப்பத்தெல்லாம் விடுங்க, யாரோ ஜெயிச்சாங்க, ராமதாஸ் அப்பாவோ அம்மா பையனோ ஜெயிச்சாங்க அப்படின்னா சாதி வாரி கணக்கெடுப்பு, மது ஒழிப்பு, அது அவங்க கொள்கை காலங்காலமாக சொல்கிறாங்க. என்ன பண்ணணுமோ திருமாவளவன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுறோம், இடஒதுக்கீடு, அதெல்லாம் பேசுவாங்க. விஜய் வந்தாருன்னா அப்பயும் 4 பேர்கிட்ட கேட்டு, இப்போ எப்படி திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் எவனோ ஒருத்தர் சொன்ன மாதிரி கேட்டு தான் சொல்வாரே ஒழிய அவர் தனிப்பட்ட முறை அதான் சொல்லுவாரா? இல்லை, ஆரம்பத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இல்லை, அதங்க அந்த கேள்வி. ஆரம்பத்தில் சீமானவர்கள் விஜய் கூட வந்து அதுதான் அவர் தானே முற்றுப்புள்ளி வச்சிருப்பாரு. அது என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, அண்ணன் பேசினாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு அவர் தானே முற்றுப்புள்ளி வச்சாரு. நம்ம ஈவே ராமசாமி ஐயாவை வந்து நம்ம ஏன் இன்னைக்கு ஓரம் கட்டுறோம், எட்டி தூக்கி போட்டு மிதிக்கிறோம் அப்படின்னா எல்லா தீய சக்திக்கும் எல்லாமே புனிதர் மாதிரி. இப்போ எப்படி எல்லாத்துக்கும் கருணாநிதி பேர் வைக்கிறாங்க, ஜல்லிக்கட்டு மைதானம், பூங்கா, விடுதி, எல்லாத்துக்கும் கருணாநிதி பேர் வைக்கிற மாதிரி அந்த காலத்தில் அவங்க அப்படியே டாமினேட் பண்ணி தமிழரோட வரலாறையும் மூடி மறைச்சிருக்கிறாங்க. அது போக போக தான் நம்மளுக்கு உண்மை தெரிய வருது. பெரியார் தான் படிக்க வச்சார், ஈவே ராமசாமி தான் படிக்க, எத்தனை பள்ளிக்கூடம் வச்சு நடத்தினாரு, எத்தனை ஈவினிங் டியூஷன் நடத்தினார், ஒரு மண்ணும் கிடையாது. திருக்குறளை மீட்டது யாரு? அயோத்திதாச பண்டிதரோட அப்பாவோ அம்மாவோ எல்லிஸ் துறை வீட்டில் வேலை பார்த்துருக்கிறப்ப கொண்டு போய், அப்போ வெள்ளைக்கார அதிகாரிகள் கிறிஸ்துவ மிஷினரிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழன் திரும்ப படிக்க ஆரம்பித்தான். இந்த திருக்குறள் தொல்காப்பியம் படைச்ச தமிழன் கடைசியாக எல்லாம் வாய்ப்பு. உங்கள் வீட்லேயே உங்கள் அப்பா படிச்சிருக்கலாம், உங்கள் அப்பாவோட அப்பா படிக்க வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை. ஒரு தலைமுறை இல்லை 2 தலைமுறை தான் இப்போ நம்ம படிச்சிருக்கிறோமே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம திருக்குறள் படித்தவனுக்கு, தொல்காப்பியம் படித்தவனுக்கு ஏன் படிப்பு இல்லை? அப்போ நம்மளை இடைப்பட்ட காலம் இந்த தெலுங்கு அரசர்கள் பிராமணர்கள் நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் படித்து வந்ததுக்கு அப்புறமும் நாங்கள் தாண்டா சொல்லிக் கொடுக்குறோம், ஈவே ராமசாமி தானே ஜட்டி போட சொல்லிக் கொடுத்தான், ஈவே ராமசாமி தானே படிக்க சொல்லிக் கொடுத்தோம். இந்த உண்மை தெரிஞ்சோன்னு நம்ம கொந்தளிக்க வேண்டியது. எல்லாம் அடித்து நொறுக்கி சாகடிக்கலாம், அந்த பிம்பத்தை உடைக்கலான்னு போகிறப்ப புதுசாக வரேன்னு சொல்லிட்டு அதை இழுத்துக்கிட்டு சாக்கடையை இழுத்துக்கிட்டு வந்தால் அடி இவருக்கு சேர்த்து விடுவோம். இல்லை, நீங்கள் இவ்வளவு சொல்கிறீங்க விஜய் அவர்கள் வந்து கொள்கை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, விஜய் அவர்கள் பிரச்சனைகள் நடந்தால் அந்த இடத்துக்கு உடனே போறாருல. கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளசாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு இப்போ வந்து அஜித்குமார் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. சீமானவர்கள் அப்படி போகல, 2 பிரச்சனை மட்டும் தான் நடந்துச்சு. போய் ஸ்பாட்ல போறாருல. கன்னட பிரச்சனை வந்துச்சுல, இங்க இருக்க டம்மி பீஸுங்க திராவிட தெலுங்கர்கள், ஸ்டாலின், உதயநிதி, இங்க அவங்க ஒட்டுணி கூட்டணிகள் தான் வாயை மூடிட்டு பொத்திட்டு இருந்தானுங்க. கர்நாடகாவில் முதலமைச்சர் பேசினாரு, துணை முதலமைச்சர் பேசினாரு, அங்க இருக்கிற எல்லா கட்சி பாஜக கஜக எல்லாம் பேசி நீதிபதியே பேசலாம். ஒரு அறிவு கட்டத்தனமா கேனத்தனமெல்லாம் வந்து இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கறதுல என்ன இருக்கு, என்னமோ கமல் தப்பா பேசியிருந்தாருன்னா பரவாயில்ல. அப்ப அங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணாரு விஜய்? கட்சி தானே, ஒரு திராவிடம்னு சொல்ற, தமிழ் தேசியம்ன்ற, அதுல கன்னடம் வராதா? எதுலையுமே வராதா? தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் குரல் கொடுக்கல, அது ஒரு விஷயம். இல்ல நான் சீமான் என்ன பேசினாரு, தமிழ் தேசிய சார்ந்து பேசுற இயக்கங்கள் மட்டும் தான் பேசினாங்க. அப்போ மியூட்டா தானே இருந்த,
சரி தமிழ் தேசியம்னு சொன்னேன். இப்போ மே 18 இனப்படுகொலை நாள் எங்கேயாவது அனுசரிச்சியா? சும்மா ஒரு இந்த மாதிரி ஒரு அரங்கத்தை பிடிச்சி பொம்பளைங்கள ஒரு 10-20 பேரை உட்கார வச்சு புஷி ஆனந்தா அந்த கொள்கை பரப்பு சில 2 பேரை வச்சு ஏன் பெருசாக கொண்டாடுன்ற அனுசரியே. அப்போ தமிழ்நாட்டில் இரு பெரும் கட்சிகள் பெரிய அளவில் அந்த இனப்படுகொலை நாளை அனுசரிச்சார்கள்னு செய்தி வரும்ல. அப்போ அது நாம் தமிழர் மட்டும்தான் பண்ணுமா? தமிழ் தேசியத்தில் அதெல்லாம் வராதா? சரி, இப்போ நவம்பர் 26 தலைவர் பிரபாகரன் பிறந்த நாள், 27 மாவீரர் நாள், விஜயை கொண்டாட சொல்லுங்களேன், அனுசரிக்க சொல்லுங்களேன். சும்மா உடாகர் இது உதார் விடுறது டுபாகுர் இதெல்லாம் வேஸ்ட். இல்லை, அந்த அஜித் மரத்துக்கு அவர் போய் பிறந்த ஒரு விஷயத்துக்கு அவர் வந்து போனதுக்கு பிறகுதான் கவர்மெண்ட் வந்து அதே ஒரு அஜித் வீட்டுக்கு அவர் போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்குது. அந்த இதில் சொல்லணும். அவர் போறதுக்கு முன்னாடி ஆக்ஷன்லாம் எடுத்தாங்க. ஆக்ஷன்னா என்னன்னா இப்போ ஒரே ஆக்ஷன் தான் எடுக்கணும். அவங்க மக்கள்கிட்ட காட்டி கொடுக்கணும். அந்த யார் அந்த உயர் அதிகாரி, யார் அந்த சாரம் தான் அவங்க காட்டி கொடுக்கணும். இந்த நிக்கிதாவை இன்னும் கைது பண்ணலை, அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அரசு பணிக்கு திரும்ப போகிறாங்க அப்படின்னா அந்த லட்சணத்தில் இருக்கிறாங்க. நிக்கிதாவை விசாரணையாவது பண்ணணும். சரியா? நிக்கிதாவை விசாரணை பண்ணி கைது பண்ணி விசாரணை பண்ணணும். அது ஒன்று. அந்த மற்ற அதிகாரிகள் அந்த மேலே அவங்க மேலே யார் யாரை சொன்னாங்களோ அவங்க பேரை சொல்கிறதுல திமுகவுக்கு என்ன இருக்குது? அவன் ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை பெரிய டிஜிபி எவனாக இருக்கட்டும், சொல்கிறதுல என்ன இருக்குது? காட்டி கொடுக்குறதுல என்ன இருக்குது? நல்லா பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு நல்ல விழிப்புணர்வு, ஒரு நல்ல பண்பு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இதில் யாருமே பயப்படல. கழிவறையிலேருந்து படம் எடுத்தவரும் சரி, ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் இப்போ காவல்துறை ஆட்டோவில் அந்த பையனை அடித்து போட்டு கூட்டு போன ஆட்டோ ஓட்டுநரும் சரி, அங்கே அந்த கோயிலை சுற்றி பூ வித்த அம்மாக்களும் சரி, எல்லாருமே உண்மையை சொல்கிறாங்க. பார்த்ததை அப்படியே நம்மளுக்கு திமுக ரவுடிகளை கண்டு பயம் இல்லை, ஆளும் அதிகாரத்தை கண்டு பயம் இல்லை, பையனுக்கு ஒரு நீதி வேணும், நம்ம ஊர் பையன் அந்த உண்மையோடு வர்றாங்க. அப்போ இவ்வளோ தூரம் மக்கள் இந்த அம்மாவை இந்த நிக்கிதாவை பொள்ளாச்சியில் வந்து மக்கள் சிறை பிடிச்சிட்டாங்க. அவங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்டப்ப, விடுதலையில் போய் சாப்பிட்டப்ப சிறை பிடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களையும் தளர்த்து வெளியே அனுப்பிட்டு இப்போ மக்கள் இவ்வளோ தூரம் அந்த ஒரு ஒற்றுமையில் இருக்கிறப்ப இவங்க இந்த அதிகாரிங்க பேரை சொன்னாங்கன்னா திமுக நல்லவன் இல்லைன்னா கெட்டவன். அதிகாரிகளை காப்பாற்றுறதுல என்ன இருக்குது? இல்லை, ஏன் திமுக வந்து இந்த அதிகாரிகளையும் அங்கே பேரம் பேசின திமுகவில் உள்ளவங்களையும் ஏன் காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுறாங்க? இப்போ வந்து அவங்களுக்கு தீர்வு வந்து கொடுத்துட்டாங்க, ஏன் காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க? அதுதான் சொல்கிறேன். அப்போ நீ வந்து திருடன் தானே, நீ எதுக்கு சாரி கேட்கணும்? நாங்கள் நடவடிக்கை எடுத்து அவங்க எல்லாரும் ஜெயிலில் போட்டு, அவன் ஐபிஎஸ் இருந்தாலும் அவன் ஜெயிலில் இருப்பான், அவனுக்கு வேலை விட்டு உள்ள போகும் சொல்ல வேண்டியதானே. ஆனது ஆகி போச்சுன்னா அது எப்படி ஆனது ஆகி போச்சு? சாரி கேட்கறது யார் வேணா கேட்கலாம். அதை விட பெருமையாக பிரித்திக்கிறாங்க. முதல்வரே வந்து சாரி கேட்கிறாரு அப்படிங்கிற ஃபைலை க்ளோஸ் பண்றதுக்கு அதோட அமைதியா இருக்குன்னு நடவடிக்கை எடு. நீ சாரிக்கு அப்புறம் 2வது கேள்வி 3வது கேள்வி நேரா பாக்குறப்ப கேட்டுக்கோ. சாரி கேட்டா அதோட முடிச்சிடணுமா? அப்ப அது வந்து மக்கள் புரியல. ஒரு உயர் பதவியில இருக்க ஒரு தமிழ்நாட்டோட முதல்வர் வந்து அந்த குடும்பத்துல சாரி கேட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து தம்பிக்கு வந்து அரசு பதவி எல்லாம் அரசு வேலையெல்லாம் கொடுக்குறாங்கல்ல. இப்படிலாம் பண்ணும்போது திமுக மேல வந்து சரியா தான் வந்து டிஎஸ்பியை வந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. எதுவும் பண்ணல, எல்லாமே சஸ்பெண்ட் தான் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி நீதிமன்றம் சொல்லி கொஞ்சம் மற்றதெல்லாம் இவங்க கீழே இருக்கவங்கள இவங்க பண்ணாங்க. சிபிஐக்கு நடவடிக்கை எடுக்கிறது சொல்லியிருக்காங்க. தெரிய போயிங்க. ஸ்டாலின் ஒரு தடவை அவங்க திமுக கூட்டத்தில் டேப்பா காலங்காலமா 3D கட்டிங் கமிஷன் எல்லாம் வாங்குறீங்க, இப்ப எல்லாம் டிஜிட்டல் வேர்ல்டு, எல்லார் கையிலையும் செல்போன் இருக்குன்னு ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா? ஒரு கூட்டத்தில் சொன்னார். அது பொதுக்குழுவா பொதுக்கூட்டமா வேற கட்சி கட்சி கூட்டத்தில் சொன்னார். திருடங்களா பார்த்து இருந்துக்கங்கடா அப்படின்னு சொன்னார். அது போல இன்னைக்கு எல்லாம் டிஜிட்டலைஸ் மாறிடுச்சு. இப்ப அஜித் குமாரை விடுங்க, இந்தியா விடுதலையான நாள்ல இருந்து அதுக்கு மேல இருந்து இந்த லாக்அப் டெத் வந்து பயங்கரம். இந்த மிளகா போடுறது, பிற பொறுப்புல பெண்கள் அடிக்கிறது, கருப்பு சிங்களவன் வந்து கருப்பு இருக்கிற குழந்தைய உருவிதான கொலை பண்ணான். இந்த வன்மை வந்து காலங்காலமா நடக்குது. சரியா? அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? போலீஸ் சட்டங்களை எப்படி மாற்றணும், கீழே இருக்கிறவங்களோட அந்த நடவடிக்கை அந்த ப்ரொசீஜரை எப்படி மாற்றணும், அது ஒன்றிய அரசும் சரி மாநில அரசும் சரி இது எப்படி கொண்டு வரணும்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு நாங்க காசு தரோம், நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். இப்ப அமீர் சொல்றாரு, முதலமைச்சர் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. எடப்பாடி கேட்டாரு. அமீரை ஒரு கஞ்சா வழக்குல இல்ல இந்த ஜாபர் சாதி வழக்குல நண்பரா இருக்காருன்னு சொல்லி ஒரு நாள் கவட்டைக்குள்ள கட்டையை போட்டு ஸ்டேஷன்ல வச்சா இருப்பாரா? நினைச்சு பாருங்களேன். ஆங்கிலத்தில் ஒரு வேர்டு இருக்கு, சிம்பத்தி எம்பத்தி. எம்பத்தைஸ்னா ஒருத்தனோட அவனோட நிலையில நின்று பார்க்கணும். அவன் மிளகாவை போட்டு அவன் தண்ணி கொடுக்குறப்ப மிளகாவை போட்டு அவனை பிறப்பு உறுப்புல அடிச்சு மண்டையில ஏறி நின்றானா அந்த எம்பத்தைஸ் பண்றப்பதான் தெரியும் அந்த வலியும் வேதனையும், அவனோட வலியும் வேதனையும். இது போல எத்தனை உயிர்கள் போயிருக்கும். எடப்பாடி மன்னிப்பு கேட்கல. இவங்க ரொம்ப மோசமானவங்க. ஸ்டாலினை கூட நம்ம மன்னிச்சிடலாம். இந்த அமீர் சுந்தரவல்லி இன்னொன்னு கத்துது. யூபியில் 500 பேர் லாக்அப் எடுத்து இங்க 25. அப்ப சர்மிளா போல ஒரு குண்டு விஷயம் குத்துனா வலிக்குமா வலிக்காத அந்த அம்மாக்கு? இல்லை ஒரு கத்தி எடுத்து ஒரு கீரலை மட்டும் போட்டு போயிடுவோம். அப்பா யூபியில் கழுத்தையா இருக்கிறான், உன் கழுத்துல ஒரு கீரலை மட்டும் போட்டு போனா அந்த அம்மா கம்முட்டு இருக்குங்க. பைத்தியங்க. இந்த மாதிரி முழு பைத்தியங்களா மாறி தெரியுதுங்க. இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த இது ஆனது பிறகு நிகிதா வந்து அவங்க வந்து பிஜேபியோட தொடர்பு உள்ளவங்கன்னு சொல்லி ஃபேக்கா சில நியூஸ்லாம் போட்டாங்க. பரப்புரை வந்து திமுக அதை டைவர்ட் பண்றதுக்காக பண்ண நினைக்கிறீங்களா, இல்ல வந்து அது உண்மையாவே நிகிதா பாஜக? இப்போ இன்னும் நல்லா பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்த 2வது நாளே வந்து அந்த 5 காவலர்களோட மனைவிகளை விட்டு போராட விட்டோம். அதுக்கு தான் நாம் தமிழர் எதிர்த்து கேள்வி கேட்டாங்க நம்ம ஆர்ப்பாட்டத்தில்.
ஏன்பா இவ்வளோ தூரம் போராடுற அது மேலதிகாரி பேரை சொல்லுவோம் புருஷனை நீதிமன்றத்தில். அது எதுக்குன்னா காவல்துறையில் என்ன ஒரு சிக்கல்னா, இவர் இருக்கார்ல, அவர் பேர்னா சைலேந்திர பாபு, அவர் ஒரு ஊடகத்தில் ஏதோ பல என்னைக்கு பேசினாருன்னு தெரில, காவல்துறையை பற்றி இப்படிலாம் சித்தரிச்சு படம் எடுக்கக்கூடாது, இளைஞர்கள் வரமாட்டான், எல்லாரும் குழந்தைங்கள்லாம் பயப்படுவாங்க. ஏன்டா காலங்காலம் நீ நல்லவன்னு பேசு, நான் உத்தமன்னு பேசு, நான் இந்தந்த காரியங்கள் காவல்துறை மூலமாக நான் இவ்வளோ நடவடிக்கை எடுத்திருக்கிறேன், இந்த நல்ல நற்பணிகள் செஞ்சிருக்கேன்னு சொல்லி பேர் வாங்கி நம்ம வேணான்னு சொல்லலை, அதுக்கு ஆதாரம் காட்டு நம்ம பேசுவோம், உன்னை பாராட்டுவோம். ஒட்டுமொத்த காவல்துறையை நீங்கள் வந்து இந்த கீழ்மட்ட லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ என்னோட புரிதலில் நம்ம லோக்கல் ஸ்டேஷனில் காவல்துறையில் அனுமதி வாங்க போகிறப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, கீழ் மட்டத்தில் இருக்கிற எஸ்ஐ, இன்ஸ்பெக்டருக்கு கீழே இருக்கிற எஸ்ஐ, எஸ்எஸ்ஐ, ஏட்டு, கான்ஸ்டபிள் எல்லாருமே, போலீஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வேலை போல எல்லாம் காரணமாக அதில் 95% பேர் போதைக்கு அடிமை. சாராயம் அது இயற்கை, எல்லாரும் நார்மல் மாதிரி ஆயிடுச்சு. கஞ்சா, கூல்லிப்பு, வேற என்னென்ன இருக்குது, எல்லா போதைகளுக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அந்த வேலை பலுவை போக்குறதுக்காக வச்சுக்கிறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ள காவல்துறை அப்ரோச்சுக்கும் இப்போ திமுக ஆட்சி காலத்தில் உள்ள காவல்துறை ரெண்டும் ஒன்று தானே, ரெண்டும் ஒன்று தான். இப்போ நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்போ திடீர்னு போகிறோம் அப்படின்னா, யார் நீ வரமா பண்ணி இல்லையா அப்படின்வாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஏசி வர வேண்டிய வேலை நேரமாக இருக்கும், இல்லை டிசி வர வேண்டிய மீட்டிங்காக இருக்கும். அவங்க யார் படித்தவன் படிக்காதவன் வயசானவங்க வராங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க வெளியே பேட்டி கொடுத்துட்டு சைலேந்திர பாபு மாதிரி சைக்கிளில் போயிட்டு வாக்கிங் போயிட்டு, நாடு நல்லா இருக்குது, இந்தியா இஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு ஜாக்கிங் போயிட்டு முதல்வரோட பேட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. கீழே என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும். இல்லை, கட்ட பஞ்சாயத்துக்கள்லாம் வந்து 2 ஆட்சிலையும் ஒரே மாதிரி நடக்குதா? இல்லை, இது வந்து ஆட்சிக்கு 2வது. ஜெயலலிதா இருக்கிறப்ப அந்த காவல்துறைக்கு ஒரு அச்சம் இருந்திருக்கும், மேலே இருந்தால் நம்மளுக்கு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு. இப்போ ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் வேறுபாடு. இதெல்லாம் காலங்காலமாக அப்படி தான் இருக்கும். ஒரு +2 முடிச்சவங்க, 10th முடிச்சவங்க அந்த எக்ஸாம் எழுதிட்டு வராங்களே, குரூப் எக்ஸாம் எழுதிட்டு போலீஸாக வந்து வராங்க. அவங்களுக்கு என்ன பயிற்சி இருக்கும்? ஒரு புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை போகுது, இல்லை ஒரு டைவர்ஸ் பிரச்சனை போய் நிற்கிது, இல்லை ஒரு கடை பிரச்சனை போய் நிற்கிதுன்னா அவங்களுக்கு எப்படி தீர்வு சொல்லணும், எப்படி உட்கார வச்சு பேசணும், புரியுது அவங்களுக்கு? இல்லை வயசானவங்க சில பேர் என்ன ஆவாங்கன்னா திரும்ப புகார் கொடுப்பாங்க, அவங்களுக்கு அந்த மனநோயெல்லாம். பெண்களுக்கே சில பேருக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு காரியம் நடக்கலன்னா திரும்ப எதாவது பண்ணுவாங்க. அப்போ அவங்கள எப்படி டீல் பண்ணணும்? நம்மளை போன வை, எதுக்கு நீ நேரம் வந்துட்டு இருக்க, போடி வாடி, அவங்களுக்கு அந்த என்ன ஆகும், திரும்ப அதை கேட்டு ஒரு மாதிரி. அப்போ அந்த மாதிரி பயிற்சிகள்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணாமல் வெறும் நாங்கள் 4000 ரூபா கொடுத்துட்டோம், 1 லட்ச ரூபா கொடுத்துட்டோம், 10 லட்ச ரூபா கொடுத்துட்டோம், வேலை கொடுத்துட்டோம் அப்படின்னா இது மாதிரி பல இது நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் நடக்குது. எவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சொல்லிட்டேன். நன்றி.